அண்ணாமலை அவர்கள் இது நாள் வரை எடுக்காத பெரும் போராட்டத்தை தமிழ்நாட்டில் ஒரு வீரியமான ஒரு போராட்டமா அவங்க எடுத்துட்டு போறாங்க. காரணம், இங்க டீலிமிட்டேஷனுக்காக திமுக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு மொழிப்போர் என்கிற அந்த எல்லையை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்து கொண்டிருக்கிற போது ஒன்றிய அரசு அதை கண்டு அஞ்சுகிறது. ஆளும் கட்சி ஏதாவது ஒன்று பண்ணி பார்க்கணும்னா வேற வழி கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிற ரெண்டே வழிதான். ஒன்று இடி, இன்னும் அமலாக்கத்துறை. இன்னைக்கு மேற்கு மண்டலத்தை அவர்கள் தங்களுடைய நுழைவாயிலா பார்க்கறாங்க. எந்த மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகம் கால் ஊன்ற முடியாது என்று சொன்னார்களோ இன்றைக்கு அதை உடைச்சிருக்கிறார். அவர் மீது மீண்டும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, மீண்டும் ஒரு அமலாக்கத்துறை ரைடு, மீண்டும் எப்படியாவது சிறைப்படுத்த முடியுமா? 26ல் அவர் இருந்தார்னா ஒரு இடத்துல ஒரு நெருக்கடி இருக்கு. எங்களை எப்படியானும் நீங்கள் அடிமைப்படுத்த வேண்டும் நினைக்கிறீங்க, நெருக்கடிக்கு உள்ளாக்கணும் நினைக்கிறீங்க, எப்படியாவது கையெழுத்து போட்டு மும்மொழி கொள்கை கொண்டு வரணும் நினைக்கிறீங்க, புதிய கல்விக் கொள்கையை இங்க கொண்டு வரணும் நினைக்கிறீங்க. அதுக்கு எதற்கும் தமிழ்நாடு அஞ்சாமல் தொடர்ந்து தமிழ்நாட்டை பற்றி நீங்க கேட்க தேவையில்லை, தென் மாநிலத்தை பற்றி கேட்க தேவையில்லை, தமிழ்நாடு என்ன நினைக்குது, ஆந்திரா என்ன நினைக்குது, மேற்கு வங்காளம் என்ன நினைக்குது, எதுவும் தேவை கிடையாது. இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் 10 மாநிலங்கள் அவர்களுக்கு ஆதரவா இருந்தா போதும், எந்த சட்டத்திட்டத்தையும் என்னால் கொண்டு வந்துட முடியும்ங்கிற அதிகார வர்க்கம் இருக்கு பாருங்க, அதை நோக்கி அவங்க நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதை எதிர்த்து இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் மட்டும் அந்த பிரதிநிதித்துவத்தை வைத்துக் கொண்டு தென்னகத்தில் உங்களால் கால் ஊன்ற முடியாவிட்டாலும் பரவாயில்லை, எங்கள் அதிகாரத்தை தொடர்ந்து இந்த மண்ணில் நாங்கள் நிலைநிறுத்துவோம் என்கிற அந்த பார்வை இருக்கு பாருங்க. அதைத்தான் அவர்கள் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. இங்க இருக்கக்கூடிய சமத்துவம், இங்க பேசக்கூடிய சமூக நீதி அந்த பொதுத்தளத்துல அந்த மக்கள் மத்தியில கொண்டு போய் வைக்க முடியுமா? அங்க அந்த விழிப்புணர்வு இருக்கான்னு நீங்க கேட்கணும். ஆளும் வர்க்கம், அதிகார வர்க்கம் பெரும் சாதியின் பக்கம் நிற்பதினால் அந்த இடத்துல நடத்துறாங்க, அது அவர்களுக்கு சாதமா போகுது. அப்படி ஒரு மனநிலையை திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நாளிலும் கொண்டில்லை. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சட்டமன்றத்தில் அவர் முரண்படுறாரு. திட்டங்கள் என் மண்ணுக்கு வரலங்கிறாரு. ஆனால் பண்ருட்டியில ஒரு மாதத்துக்கு முன்னாடி முதல்வர் போய் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிச்சாரு. அறிவித்த போது என்ன பேசினாரு? இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை. இதற்கும் குளோப் 360 சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் மாநில கழக பேச்சாளர் திரு அருணை மதன்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே சார். இப்போ தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை தமிழ்நாடு அரசு மேல ஒரு சோதனை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அது சில பேர் என்ன சொல்றாங்க, அப்படி பழிவாங்கும் நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் தமிழ்நாடு அரசு ஊழல் செஞ்சிருக்காங்க, அதனாலதான் இந்த சோதனை நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம எப்படி பாக்குறீங்க, அதை எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ நம்ம இது 2 விஷயத்துல பார்க்கணும். ஒன்று, இதை யார் ரொம்ப அதிகமாக கொண்டு போறாங்கிறது. தமிழ்நாடு பாரதிய ஜனதா இதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அண்ணாமலை அவர்கள் இது நாள் வரை எடுக்காத பெரும் போராட்டத்தை, தமிழிசை அவர்கள் இது நாள் வரை எடுக்காத பெரும் போராட்டத்தை தமிழ்நாட்டில் ஒரு வீரியமான ஒரு போராட்டமாக அவங்க எடுத்துட்டு போறாங்க. காரணம், இங்க டீலிமிட்டேஷனுக்காக திமுக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது, மும்மொழி கொள்கைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. இதனுடைய வீழ்ச்சி பொதுமக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவில் பேசுபொருளா இருக்கு. மாணவர்கள் களத்துக்கு வந்துட்டாங்க, வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சுட்டாங்க. மீண்டும் ஒரு மொழிப்போர் என்கிற அந்த எல்லையை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்து கொண்டிருக்கிற போது ஒன்றிய அரசு அதை கண்டு அஞ்சுகிறது. இப்ப இதை நிறுத்தணும், தடுத்து நிறுத்தணும், இந்த பேசுபொருள் அமைதியாக்கணும், ஆளும் கட்சி ஏதாவது ஒன்று பண்ணி பார்க்கணும்னா வேற வழி கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிற ரெண்டே வழிதான். ஒன்று இடி, இன்னும் அமலாக்கத்துறை. இதன் மூலமாக எப்படியாவது ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னு பாக்குறாங்க. இதுல நாங்க எப்படி அதை பார்க்குறோம்னா, ஏற்கனவே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒருவேளை இவர்கள் ஆய்வு நடத்தி அவரிடத்தில் ஏதேனும் ஆதாரம் சிக்கி இருந்தால் 1 வருடம் ஜனநாயகத்தை சாகடித்து விட்டு 1 வருடம் சிறையில் நீங்க அவளை கொண்டு போய் வச்சிருக்கீங்க. ஒரே ஒரு சின்ன துரும்பு கிடைச்சிருந்தா விட்டுருப்பீங்களா? அவர் துறையில நடக்குது. இதே முதல்வர் தானே கரூர்ல போயிட்டு ஊழல்வாதி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. அவர் தன்னுடைய கருத்தை, தன்னுடைய நிலையை வெளிப்படையாக சொல்லி என்னுடைய மாற்றை நோக்கி தான் நான் வரேன்னு சொல்றாரு. தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்காகத்தான் இங்க வரேன்னு சொல்றாரு. அதை ஏற்றுக்கொள்றது எந்த தப்பும் கிடையாது. நம்ம அப்படிதான் பார்க்கணும். இந்த 1 வருட காலம் அவர் போராடி வெளியே வந்துட்டாரு. வெளிவந்த பிறகும் பாரதிய ஜனதா அதை மிக முக்கியமான நோக்கமா கண்டிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இன்னைக்கு மேற்கு மண்டலத்தை அவர்கள் தங்களுடைய நுழைவாயிலா பாக்குறாங்க. இந்த மண்ணுக்கு, இந்த மண்ணின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வருவதற்கான ஒரு நுழைவாயிலா பாக்குறாங்க. அதை சுக்குநூறாக உடைத்து, எந்த மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகம் கால் ஊன்ற முடியாது என்று சொன்னார்களோ, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமை மிகுந்த கோட்டை என்று சொன்னார்களோ, இன்றைக்கு அதை உடைச்சிருக்கிறாரு. அந்த உடைத்த அந்த வேதனை இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மண்ணில் மொழிப்போர் வளர்ந்து விடுமோ என்கிற அச்சம் இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல கொண்டு போய் நீங்க நிக்க வைக்கணும்னா அவர் மீது மீண்டும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, மீண்டும் ஒரு அமலாக்கத்துறை ரைடு, மீண்டும் எப்படியாவது சிறைப்படுத்த முடியுமா? 26ல் அவர் இருந்தார்னா இவங்க காணக்கூடிய கனவு. ஒருவேளை எந்த கூட்டணிக்கு போனாலும் பரவாயில்ல,
இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களே திருப்பியும் தக்க வைத்துக் கொள்ள முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த அச்சம்தான் அண்ணாமலை இயங்க வைக்குது. இந்த அச்சம் தான் பாரதிய ஜனதாவை இயங்க வைக்குது. அவர்களால இயங்க முடியல. அமலாக்கத்துறை வந்து இங்க இயங்கிட்டு இருக்கு. நாங்க மீண்டும் மீண்டும் அதை தான் சொல்றோம். நீங்க ஆதாரம் இருக்குங்கிறீங்க. ஆதாரம் இருந்தா கைது பண்ணாம போயிருப்பீங்களா? உங்களிடத்துல ஒரு நெருக்கடி இருக்கு. எங்களை எப்படியானும் நீங்கள் அடிமைப்படுத்த வேண்டும் நினைக்கிறீங்க. நெருக்கடிக்கு உள்ளாக்கணும்னு நினைக்கிறீங்க. எப்படியாவது கையெழுத்து போட்டு மும்மொழி கொள்கை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. புதிய கல்விக் கொள்கையை இங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு எதற்கும் தமிழ்நாடு அஞ்சாமல் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. நிதி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் போராடுங்கிற நிலையில நாங்க உறுதியா இருக்கிறோம். அதுதான் இந்த நடவடிக்கையாக நாங்க பார்க்கிறோம். அது தொடர்ச்சியா இருக்கு. அதை நாங்க சளைக்க போறதில்ல. தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ நீங்க இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அனைத்து மாநிலம்ல தலைவர்களை சேர்ந்து ஒருங்கிணைத்து ஒரு கூட்டம் அமைச்சிருக்கீங்க. இந்த கூட்டம் வந்து ஒரு நாடகம். விரைவில் வந்து எல்லாரும் கைதாகப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. இதுல என்ன நாடகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப திமுக செய்தால் அது ஒரு மாநில கட்சி, பாரதிய ஜனதா கொண்டு வருகிற திட்டத்தை எதிர்த்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியும் என்கிற ஒரு பொதுப்படையான ஒரு அரசியல் விமர்சனத்தை நீங்க வைக்க முடியும். வந்திருக்கிறவர்கள் அத்தனை மாநில முதல்வர்களையும் நீங்க அப்படிதான் சொல்ல போறீங்களா? பஞ்சாப் முதல்வருக்கு அதே உணர்வு தான் இருக்குமா? தெலுங்கானா முதல்வருக்கு அதே உணர்வு தான் இருக்குமா? என்னுடைய சுயராஜ்யம் இழக்க போகிறேன், என்னுடைய மாநில உரிமை போக போகிறது, என்னுடைய பிரதிநிதித்துவம் போக போகிறது. அது அண்ணாமலைக்கும் சேர்த்துதான். நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய குரல் போக போகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். எங்களுடைய பேச்சை அந்த இடத்துல நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்த முடியல. ஒரு சட்டம் கொண்டு வந்தா எதிர்த்து வாக்களித்தாலும் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் அங்க பெரிய பொருளா இல்லை. இப்ப 800க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகிற போது எவ்வளவு நேரம் நீங்க எங்களுக்கு கொடுக்க போறீங்க? என் மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் போகுது. ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா தமிழ்நாட்டை பற்றி நீங்க கேட்க தேவையில்லை, தென் மாநிலத்தை பற்றி கேட்க தேவையில்லை. தமிழ்நாடு என்ன நினைக்குது, ஆந்திரா என்ன நினைக்குது, மேற்கு வங்காளம் என்ன நினைக்குது, எதுவும் தேவை கிடையாது. இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் 10 மாநிலங்கள் அவர்களுக்கு ஆதரவா இருந்தா போதும். எந்த சட்டத்திட்டத்தையும் என்னால் கொண்டு வந்துட முடியும்ங்கிற அதிகார வர்க்கம் இருக்கு பாருங்க. அதை நோக்கி அவங்க நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதை எதிர்த்து இந்த மண்ணில் மாநில சுயாட்சி நீண்ட முடுங்க 1980களில் இருந்து போராடுகிற சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றளவில் அதில் உறுதியாக இருக்கிறது. அந்த உறுதியை இன்று அனைத்து மாநிலமும் எண்ணி பார்க்கிறது. எங்களோடு கைகோர்ப்பதற்கு மற்ற மாநிலத்தின் முதல்வர்களும் வருகிறார்கள் என்றால் இது ஒரு ஜனநாயக ரீதியான குரல். எங்களினுடைய குரலை ஒன்றிய அரசுக்கு ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்து தென்னகத்தில் இருந்து, அதுவும் தமிழ் மண்ணில் இருந்து அந்த மாநில சுயாட்சியினுடைய 2ஆம் முழக்கமாக ஒரு 2.0 தான் நாங்கள் பார்க்கிறோம். இப்போ திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க தொகுதி வாரியா இங்க எதுவுமே வந்து நடக்க போகுது இல்ல, அது இன்னும் தமிழ்நாட்டில் கூடுதலான தொகுதிகள் தான் கிடைக்க போகுது. இவங்க ஆனா திமுக வந்து இது திட்டமிட்டு நாடகம் படுத்துறாங்க, நாடகம் அரங்கேறுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அந்த பிரதிநிதித்துவம் எப்படி இருக்க போகுது? ஒண்ணு மக்கள் தொகை அடிப்படையில நீங்க பிரிக்க போறீங்களா, இல்ல எந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில நீங்க பிரிக்க போகிறீங்கிறதா? தமிழ்நாட்டுக்கு கூட போகுதுன்னா கேட்கும் போதே கொடுக்காத நீங்க தமிழ்நாட்டுக்கு கூட போகுதுன்னா அப்ப மேற்கு வங்காளத்துக்கு என்ன கொடுக்க போறீங்க, மகாராஷ்டிராவுக்கு என்ன கொடுக்க போறீங்க, யூபிக்கு என்ன கொடுக்க போறீங்க? எனக்கு கொடுக்கலங்கிறது எந்த அளவுக்கு பிரச்சனையோ அதுபோல் கூடுதலான இடங்களை அவர்களுக்கு கொடுப்பதும் பிரச்சனை. அதுதான் நாங்க முன்வைக்கிறோம். மக்கள் தொகை அடிப்படையில அவங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்றது மாதிரி தானே. மக்கள் தொகை அடிப்படையில நீங்க கொடுத்தீங்கன்னா இங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னும் நடத்தப்படல. 2026க்கு பின்பு அவங்க நடத்த திட்டமிட்டு இருக்கிறாங்க. காரணம் சட்டம் அதுதான் சொல்லுது. 2025 26க்கு பின்னோ நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினீங்கன்னா நிச்சயமாக இதை நிறைவேற்றி ஆகணுங்கிற சட்டம் இருக்கு. ஆனால் 2025க்கு முன்பாக நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திருந்தீங்கன்னா இதுல ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுல இருந்து நம்ம வெளியாகலாம், விளக்கம் கொடுக்கலாம். இதுல ஏற்றுக்கொள்ளாத மாநிலத்துக்கு அதுல இருந்து விலக்களிக்கலாம். ஆனால் அதை ஒருபோதும் செய்வதற்கான எண்ணம் கிடையாது. ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கு போதுமான நிதி இல்லைன்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க. சென்ற நிதிநிலை அறிக்கை ஒன்றிய அரசு கொண்டு வந்த நிதிநிலை அறிக்கையின் போதே சொன்னாங்க 500 கோடி ஒதுக்கிருக்கீங்க, 1400 கோடி ரூபாய் அவங்க ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்தாதான் நாங்க நடத்த முடியும்ட்டு. ஆனா இந்த பட்ஜெட்ல கூட நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க? 550 கோடி கொடுத்துருக்கீங்க. எப்படி நடத்த முடியும்? அப்ப உங்களுடைய நோக்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தணுங்கிறது கிடையாது. இந்த தொகுதி மறுவரையின் மூலமாக உங்களுடைய முழுமையான நோக்கம் எல்லா மாநிலத்திற்கும் அதிகார பகிர்வு பிரதிநிதித்துவம் வரணுங்கிறது இல்லை. இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் மட்டும் அந்த பிரதிநிதித்துவத்தை வைத்துக்கொண்டு தென்னகத்தில் உங்களால் கால் ஊன்ற முடியாவிட்டாலும் பரவாயில்லை, எங்கள் அதிகாரத்தை தொடர்ந்து இந்த மண்ணில் நாங்கள் நிலைநிறுத்துவோம் என்கிற அந்த பார்வை இருக்கு பாருங்க. அதைத்தான் அவர்கள் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஜனநாயகத்திற்கு விரோதமானது, இந்தியா என்கிற கூட்டாட்சி தத்துவத்திற்கு விரோதமானது. 543 சமஸ்தானங்களாக இருந்தபோது எந்த உணர்வோடு நம்ம இணைந்தோம்? சர்தார் வல்லபாய் பட்டேல் சொன்ன போது அந்த சமஸ்தானத்தில் இருந்தவர்கள் எல்லாம் என்ன உணர்வோடு இந்தியா என்கின்ற ஒற்றையாட்சியின் கீழ் இணைந்தார்கள்? அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் பிரதமர் இருக்கிறார். அந்த உணர்வு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இருக்கிறது என்பதைத்தான் இந்த டீலிமிட்டேஷனுக்காக தென்னகத்துல அனைத்து மாநில முதல்வர்களும் வந்து இங்கு ஒன்று கூடி
தங்களினுடைய குரல் எழுப்புறாங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடு பட்ஜெட்ல வந்து மடிக்கணினி வந்து நீங்க திட்டத்துக்கு ஒதுக்கிறீங்க, பணம் ஒதுக்கிறீங்க. ஆனா வந்து அந்த திட்டத்துல வந்து பணமே இல்ல. இவங்க சும்மா ஒரு பேரளவுல மட்டும் அந்த திட்டத்த ஒதுக்கியிருக்காங்க. ஆனா அது உள்ள வந்து எந்த ஒரு நிதியுமே அவங்க பங்கிட்டு ஒதுக்கீடு வைக்கல அப்படின்ற மாரி ஒரு குற்றச்சாட்டு எழுப்பியிருக்காரு. இல்ல, தெளிவாக நிதிநிலை அறிக்கையை அவர் சரியா வாசிக்கலங்கிறது தான் இதன் மூலம் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். எந்த அளவிற்கு ₹1 நாங்க எந்த அளவிற்கு வருவாய் ஈட்டுகிறோம், எங்க இடத்துல எந்த அளவிற்கு அதை பங்கிட்டு கொடுப்பதற்கு அல்லது பிடிஎஸ் அந்த ஸ்கீம்ஸ் அமல்படுத்துவதற்கு எங்களிடத்துல எந்த அளவுக்கு நிதி பற்றாக்குறை இருக்கு, ₹1 எவ்வளவு வருவாய் வருது, எவ்வளவு செலவினங்கள் வருது, எவ்வளவு பற்றாக்குறை இருக்கு. நிதித்துறை செயலாளரும் வெளியிட்டிருக்கிறார், முதல்வரும் வெளியிட்டிருக்கிறார், சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார், நிதித்துறை அமைச்சரும் பேசியிருக்கிறார். எதையும் படிக்கிறது இல்லை. அடிப்படையாக செய்தித்தாள்களை படித்தாலே, உண்மையாகவே சொல்லணும்னா மறாத நாளே இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு எந்த அளவிற்கு இவர்கள் அந்த நிதியை கொண்டு போக போறாங்க, ஒவ்வொரு திட்டத்திற்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க, அது எப்படி போய் மக்களை செய்ய போகிறது என்று திட்டக்குழு அளித்த அறிக்கையும் நிதித்துறை அளித்த அறிக்கையும் தமிழ்நாடு மாநில பட்ஜெட் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அறிக்கையும் அதை தவிர்த்து நேரடியாக செய்தியாளர்கள் சந்திப்பில் துணை முதல்வரும் பேசியிருக்கிறார், முதல்வரும் பேசியிருக்கிறார், கல்வித்துறை அமைச்சரும் பேசியிருக்கிறார். எதையும் பார்க்காம எதையும் ஒதுக்கலன்னா அது அரசியல் அறிவிலித்தனமா தான் அதை பார்க்கணும். இல்ல, அதிமுகவோட பொதுச் செயலாளரும் அந்த குற்றச்சாட்டு தானே வைக்கிறாங்க. இதற்கு முன்னாடி வந்து நாங்க என்ன பட்ஜெட் ஒதுக்கியிருக்கோமோ அதே பட்ஜெட் தான் ஜெராக்ஸ் எடுத்து அப்படியே கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு. கொரோனா காலங்களுக்கு முன்பு வரை அவர்கள் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு அரசு அமைந்த போது மிகப்பெரிய நெருக்கடி இருந்தது. ஆனால் அதை தொடர வேண்டும். மாணவர்கள் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. திட்டக்குழு அதை போய் விசாரிக்கிறாங்க, தொகுதியில போய் விசாரிக்கிறாங்க, மாணவரிடத்துல விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிற போது அந்த திட்டம் மீண்டும் வேண்டும் என்கிற போது அதை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்து அதிமுக கொண்டு வந்ததுங்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் அதை தடுக்கலையே. மீண்டும் அதை கொண்டு வருவோம், மாணவர்களுக்கு அதை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லி இருக்கிறோம். வாக்குறுதியின் மூலமா அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒதுக்கப்படலாம், நீங்க இப்பதான் அறிவிச்சிருக்கிறோம். கொடுக்க ஒரு கால அவகாசம் தேவை. அதை பற்றி ஒரு விரிவான அறிக்கை கொடுப்பதற்கு நமக்கு இயல்பாகவே தெரியும். ஒரு தொகுதி அதனுடைய திட்டங்களை அறிவிக்கும் போது ஒரு 100 கோடி ரூபாய் அறிவிக்கிறாங்கன்னா 1 மாதம் கழித்து தான் அது துறை சார்ந்த அமைச்சர் அதை குறித்து ஒரு விரிவான விளக்கம், அதன் பிறகு துறை சார்ந்த இயக்குனர் அதற்கான ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அறிவிச்ச ஒரே வாரத்திலே எல்லாமும் தேவைன்னா எங்க போவீங்கன்னா, ஒரு மாநில அரசு ஒரு பட்ஜெட்டை உருவாக்குது, சாதாரணமா உட்காந்து உருவாக்கல, பெட்டி கடையில போய் உட்காந்து கேட்கல, நீ சொல்லுப்பான்னு ஒரு A4 ஷீட்ல கோடு போட்டுல. இதில் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர்கள் இருக்கிறாங்க, ஐவர் இருக்கு, திட்டக்குழு இருக்கு, இத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேரும் கொண்டு வந்து கொடுத்த கருத்துக்களை தொகுதி வாரியாக மக்களிடத்துல கேட்கிறாங்க. ட்விட்டரின் வாயிலாக, சமூக வலைத்தளத்தின் வாயிலாக பல்வேறு மக்கள் வைத்த கோரிக்கை எல்லாவற்றையும் ஒன்றிணைந்து ஒரு அறிக்கையை கொடுக்கும் போது ஒரு மாநில அரசு அதில் தவறு செய்ய முடியுமா? அல்லது மக்கள் மத்தியில் இது ஒரு கேள்வியாக, ஒரு பேசுபொருளாக மாறும் என்கிற உணர்வு கூட ஒரு அரசுக்கு இல்லாம போகும். நிச்சயமாக அது செயல்படுத்துகின்ற போது அது துறை சார்ந்த அமைச்சர்கள் அதற்கு உண்டான விளக்கம், எத்தனை கோடி ஒதுக்கப்பட போகிறது, யாரிடத்துல அதற்கான நிதி ஆதாரங்களை பெறப்போகிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிய போகிறது. காலம் கொஞ்சம் கூட போகலாம். கண்டிப்பா சமூக நீதி ஆட்சி, எல்லாம் எல்லாருக்குமான ஆட்சி அப்படின்ற சொல்ற இந்த திமுக ஆட்சியில இன்னும் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் இன்னும் எடுக்கப்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழும்புது. இது நம்ம முக்கியமானது, ஒரு ஆழமான பிரச்சனை. நம்ம வெளிப்படையா என்ன சொல்றோம்னா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துறது தான் திமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு பாதகமா போயிடும், அதனாலதான் அவங்க நடத்துறது இல்லைன்னு. நம்ம மீண்டும் 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 ஒன்றில் உறுதியாக இருக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களும் ஒன்றில் உறுதியாக இருக்கணும். எந்த விதத்திலும் இந்த 69% இடஒதுக்கீடு நம்ம கையை விட்டு போக விட்டார். இப்ப தமிழ்நாட்டில் அவசரமா நீங்க 10.5 கொடுத்தீங்க, எங்க போய் நின்றுச்சு? நீதிமன்றத்தில் என்ன பதில் சொன்னாங்க? எந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் இதை நீங்க நடத்தினீங்கன்னு சொன்னாங்கல்ல. மீண்டும் அது ஒரு சூழல் வருகிற போது ஒன்றிய அரசு அதை நிராகரிக்கும். ஒன்றிய அரசு நிராகரிக்கும் போது என்ன ஆகும்னா, இவங்க மக்கள் தொகை சரியா நடத்தலைங்கிற ஒரு நிலை வரும். எந்த விதத்திலும் அந்த 69% இடஒதுக்கீடு என்பது பாதிப்படையக்கூடாது. அதுக்கு ஒரே ஒரு வழிதான், ஒன்றிய அரசு நடத்தினா, நான் நாளை ஒரு தொகுதி கணக்கெடுப்பு நடத்துறேன், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறேன், அதுல பிழை இருக்குன்னு ஒன்றிய அரசால சொல்ல முடியாது. ஏன்? ஒன்றிய அரசே நடத்தப்படுகிற போது அன்றைக்கு இந்த விதாச்சார பிரதிநிதித்துவம் மாறுகிற போது 69% இன்னும் கூடுதா, இல்லை இங்க இருக்கக்கூடிய பிசியில இருந்து எம்பிசில இருந்து குறைய போகிறதா என்று அதற்கு பின்பாக நாம் தீர்மானிக்கின்ற போது அதுல எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் எந்த அளவிலும் அந்த 69% இடஒதுக்கீடு என்பது பாதகம் வந்துவிடக்கூடாது. அது இந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனநாயக சக்திக்கும் அந்த எண்ணம் இருக்கிறது. அதை திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் நிறைவேற்றும் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இது நம்ம ஆந்திராவில், பீகார்ல பல மாநிலங்கள்ல வந்து செயல்படுத்தி கொடுத்துருக்காங்கல்ல நமக்கு. ஆனா அதன் அடிப்படையில் நம்மளும் பண்ணலாம்ல. அங்க என்ன புரிதல் இருக்கு, இங்க என்ன புரிதல் இருக்குன்னு நீங்க நல்லா பார்க்கணும்.
இங்க இருக்கக்கூடிய சமத்துவம், இங்க பேசக்கூடிய சமூக நீதி அந்த பொதுத்தளத்துல அந்த மக்கள் மத்தியில கொண்டு போய் வைக்க முடியுமா? அங்க அந்த விழிப்புணர்வு இருக்கான்னு நீங்க கேட்கணும். அந்த மக்களிடத்துல உருவாக்கி இருக்கிறாங்க. இயல்பாக அது எந்த அளவில் அந்த மக்களிடத்துல பிரதிபலித்து இருக்கு? கல்வியை நோக்கி, சமூக நீதியை நோக்கி, வேற எந்த இடத்துல அது போய் சேர்ந்திருக்கு? அந்த இடத்துல இன்ன வரைக்கும் பெண் விடுதலை பேசப்பட கூடிய மாநிலமா இருக்கா? அது எடுக்கப்பட்டிருக்கு. அது ஜனநாயக ரீதியா எடுக்கப்பட்டிருக்கு. அங்க ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பார்வை என்ன? ஒரு சாராரின் கருத்து அவங்க எடுத்துட்டாங்கன்னா அந்த மண்ணில் இன்னமும் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரல் ஓங்கிக்கிட்டு தான் இருக்கு, கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஜனநாயகத்தின் காதுகள் விடுறது கிடையாது, செய்தி அங்க போய் விடுறது கிடையாது. ஒரே காரணம் என்ன? ஆளும் வர்க்கம், அதிகார வர்க்கம் பெரும் சாதியின் பக்கம் நிற்பதினால் அந்த இடத்துல நடத்துறாங்க. அது அவர்களுக்கு சாதகமா போகுது. அப்படி ஒரு மனநிலையை திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நாளிலும் கொண்டுள்ள. இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எல்லோருக்கும் எல்லாம் என்பது போல் திட்டங்கள் மட்டுமல்ல, இந்த இடஒதுக்கீடும் அது ஜனநாயக ரீதியாக என்ன இருக்கிறதோ அது நிச்சயம் வரும். சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. ஒன்றிய அரசு அதை நடைமுறைப்படுத்திட்டோம். நிச்சயமாக அதற்கான மறு ஆலோசனைகள் திராவிட முன்னேற்ற கழகம் துணை நின்று நிறைவேற்றும். அதுல எந்த மாற்று கண்டிப்பா. அதே சட்டப்பேரவையில திரு வேல்முருகன் அவர்கள் பேசிய பொழுது சபாநாயகர் அவர்கள் அதற்கு அந்த குரலுக்கு மதிப்பு கொடுக்கல. அவருடைய குரலை ஜனநாயக படுகொலை பண்ற மாதிரி தான் இருந்தது. அதற்கு சேகர் பாபு அவர்கள் முந்திரி கொட்டை அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் இது ஒரு ஆர்வ கோளாறு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம எப்பயுமே இன்னைக்கு அரசியல் களங்கள்ல யார் அதிகமா பேசுறாங்கிறது ஒண்ணு, ஊடக விளம்பரம் யாரு, ஊடக வெளிச்சம் யாரின் மீது விழுகிற புத்து தான் ஒரு அரசியல் தலைமை இங்க கண்காணிக்கப்படக்கூடிய ஒரு கேவலமான சூழல் இருக்கு. அவர்கள் வைக்கிற கருத்தை தாண்டி அவர்கள் பேசுபொருளாகிறாங்களா, மீடியாவில் அதிகமாக பேசுபொருளாகிறாங்களா, தான் எந்த அளவிற்கு அதிகாரத்தை நோக்கி நகர்றோம், எந்த அளவுக்கு தொகுதியை கட்டமைச்சிருக்கிறோம், கட்சி எந்த அளவுக்கு வளர்ச்சி பணிக்கு செலவிட்டிருக்கிறோம், அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஆனால் ஊடகத்தின் முன்பு நின்று யார் அதிகமாக பேசுறாங்க அப்படிங்கிற போட்டித்தான் இங்க இருக்கக்கூடிய லெட்டர்பேட் கட்சிகளுக்கு எல்லாம் இருக்கு. அப்போ வேல்முருகன் அவர்கள் லெட்டர்பேட் கட்சி அப்படின்ற மட்டும் தான் குறிப்பிட்டு நான் அந்த அளவுல சொல்லல. ஆனால் அதே மனநிலையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார் நாங்க நினைக்கிறோம். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சட்டமன்றத்தில் அவர் முரண்படுறாரு. திட்டங்கள் என் மண்ணுக்கு வரலங்கிறாரு. ஆனால் பண்ருட்டியில ஒரு மாதத்துக்கு முன்னாடி முதல்வர் போய் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிச்சாரு. அறிவித்த போது என்ன பேசினாரு? 2 வாரத்துக்கு முன்னாடி அண்ணன் சேகர்பாபு, அதே அண்ணன் சேகர்பாபு யாரை பார்த்து இன்னைக்கு ஆதிக்க சாதி மனநிலையோடு என்னை எதிர்த்து பேசுகிறாருன்னு சொல்றாருல, அதே அண்ணன் சேகர்பாபு நடத்திய கூட்டத்துல பேசினது இன்னைக்கும் இணையத்துல ஓடிட்டு தான் இருக்கு. அப்ப அந்த மனநிலை என்னன்னு சொல்றது? அங்க ஒரு பேச்சு, இங்க ஒரு பேச்சு, சட்டமன்றத்துல ஒரு பேச்சுன்னா அப்ப யாரினுடைய தூண்டுதலின் பேரில் நீங்க பேசுறீங்க? உங்களினுடைய வார்த்தை மதிப்பளிக்கப்படுகிறது. கூடுதலாக மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை தாண்டி, மற்ற கூட்டணி கட்சி உறுப்பினர்களை தாண்டி, இன்னும் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகளை தாண்டி, மற்ற உறுப்பினர்களை தாண்டி உங்களுக்கு கூடுதல் நேரம் கொடுக்கப்படுது, உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. கொடுக்கின்ற வாய்ப்பை ஜனநாயக ரீதியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு கோரிக்கை வைங்கன்னு தாங்கிறோம். அதிகாரத்தோடு அங்க பேசுறதுனால என்ன லாபம் வந்துட போகுது? என்ன வந்துட போகுது? கொடுக்கின்ற நேரத்தை முறையாக அரசிடம் வைக்கும் போதுதான், உரையாடலின் மூலம் தான் எதுவும் ஜனநாயக ரீதியா வெல்ல முடியுமா? அந்த உரையாடலை அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சரியான விதத்துல செய்யட்டும் தானே சொல்றோம். அண்ணன் நாராசா என்ன சொன்னாரு? பாவலரேறு பெருஞ்சித்தனாரினுடைய நூலிலிட்டி விழால கேட்கக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம், சொல்லக்கூடிய தன்மையில் நீங்கள் சொன்னால் கேட்க வேண்டியதை கேட்க வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம் தான் சொன்னார். பெரியாரை எதிர்த்து பாவலரேறு பெருஞ்சித்தனார் பேசினதை மேற்கோள் காட்டி பேசினாரா இல்லையா? அவர் சமூக நீதியில் பெரியாராக இருக்கலாம், மொழியில் சிறியார் என்று சொன்னார். அதை நாங்கள் ஏற்கிறோம் சொல்றோம்ல. இதேதான் நான் வேல்முருகனுக்கு சொல்லுகிறோம். சொல்லக்கூடிய இடத்தில் சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சி தான். ஓகே, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சொல்றது திராவிட கட்சி. நயனா நாகேந்திரன் ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்காரு. அதாவது பறையர்களுக்கான இடஒதுக்கீடு பட்டா கொடுக்க வேண்டிய விஷயத்துல அவர் போராடி இருக்காரு. அதற்கு செவி சாய்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெரியார் விருதையை அவர் திருப்பி கொடுத்திருக்கிறாரு. இப்ப இதை எப்படி பார்க்கலாம், எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம முக்கியமா 2 விஷயம் அதுல நீங்க பார்க்கணும். இங்கு தலித் இயக்கங்கள் முன்னெடுத்துக்கிட்டு போற இந்த அரசியல் மாற்றம், அதிகார மாற்றம்ங்கிறத ரொம்ப ஆக்ரோஷமா எடுத்துட்டு போகிறதுங்கிறது இந்த ஜனநாயக நாட்டில் நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது. அண்ணன் கோபி நயினார் அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டு, அது குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது, அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அல்லது ஒருவரின் மீதான காழ்ப்பு. வளர்ந்து வரக்கூடிய அந்த இடத்தில் இது நாள் வரை தான் இருந்த இடத்தை இன்னொருத்தர் அபகரிக்கிறாங்களோங்கிற ஒரு பார்வை கூட அதுல இருக்கு. என்ன சொல்றாருன்னா, திமுக எந்த ஒரு தலித் தலைவராகிறது விரும்பவே மாட்டேங்குது, அவங்க அழிச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு. திமுகவின் துணை பொதுச் செயலாளரையா இன்னைக்கு மேடை தோறும் பேசக்கூடிய, இன்னைக்கும் ஏதாவது ஒரு சமூக நீதி பிரச்சனை வருகிற போது ரெஃபரன்ஸா யாரை நம்ம பார்க்கிறோம்? அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு தமிழ்நாடு கொண்டாடுகிறதே இல்லையா? அதற்கான வாய்ப்பை, அதற்கான ஜனநாயகத்தை சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் நீங்கள் பேசுங்கள் என்று வாய்ப்பு கொடுக்கிறது. ஆனா அண்ணன் கேட்கிற ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க மாட்டேன்றாங்களே. அது விவாதிக்கப்பட வேண்டியதுதான். நாங்க ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்குனா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஒளிமையான இயக்கம்.
ஆனால் அதே நேரத்தில் ஜனநாயக ரீதியாக எல்லோரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்பதில் இருக்கிறது. எங்களிடத்திலும் அதற்கான உணர்வு இருக்கிறது. ஆனால் அதற்கான காலம் இன்னும் பிடிக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதில் முரண்பட்டு நிற்கிறதுன்னு நாங்கள் சொல்லலை. அது விவாதிக்கப்பட வேண்டியது, ஆலோசிக்கப்பட வேண்டியது. இன்னும் காலம் பிடிக்கும் என்று தான் சொல்லுகிறோம். அதில் முரண்பட்டு நாங்கள் நிற்கலை. இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரியார் விருதுகளை நான் கொடுத்துட்றேன், ஆனா எனக்கு வந்து கொலை மிரட்டல் விடுறாங்க திமுக சைட்ல இருந்து, திராவிட கழகத்தில இருந்து அப்படின்னு சொல்றாரு. இல்லை, இந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. யாரை வெளியிட்டாங்க? உண்மையாகவே சொல்றோம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தோ அல்லது பெரியார் இயக்கங்களில் இருந்தோ அவருக்கு அப்படியான ஒரு அச்சுறுத்தலோ ஒரு அப்படியான ஒரு மிரட்டலோ வந்திருக்குங்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. ஏனால் அவர் அறம்படம் வெளியான போது தமிழ்நாட்டில் நீங்கள் நல்லா கவனிக்கலாம், ஒரு ஊடகவியலாளர் உங்களுக்கு தெரியும், எந்த இயக்குனருக்கும் இல்லாத மிகப்பெரிய அளவிலான கொண்டாட்டம் அவருக்கு இதே திராவிட இயக்கம் தான் வழங்கியது. இதே திராவிட இயக்க மேடைகள் தான் கொண்டாடினார்கள். யாருக்கும் அப்படி நடந்திருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 1000 கூட்டம் கூட அவருக்கான பாராட்டு விழா நடந்திருக்கும். அந்த அளவிற்கு ஜனநாயக சக்திகள், திராவிட இயக்கங்கள், திராவிட முன்னேற்ற கழகங்கள் எல்லாம் அவரை வரவேற்றது. ஒரு குற்றச்சாட்டு நீங்க சொல்லிட்டீங்கன்னு உங்களை கொலை பண்ணிடுவோம், அதிகாரத்தை நோக்கி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உங்களுக்கு கொலை மிரட்டல் வர்றாங்கன்னா அது எப்படி எடுத்துக்கிட முடியும்? இல்ல, இதுக்கு முன்னாடி தன் மீதான குற்றச்சாட்டை தான் பேசிய வார்த்தைக்கு ஒரு பொதுவெளியில அதற்குண்டான வருத்தம் தெரிவிக்கக்கூடிய மனநிலையில் அவர் கிடையாது. இல்ல, அவருக்கு ஒரு அச்சம் இருக்குல்ல. ஏற்கனவே வந்து ஜாகிர் ஹுசேன் அவர்கள் வந்து எனக்கு உயிர் பயம், என்ன கொல்றதுக்கு நிறைய பேர் துடிச்சிட்டு இருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு, பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வருக்கு ஒரு காணொலி போட்டாரு. அது மீறி தான் அவர் கொலை செய்யப்பட்டார். மீண்டும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாரு. இவருக்கு உயிருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கும்? மதிவதனி தோழரோடு பழகியவர்களுக்கு தெரியும், அவங்க எந்த அளவுக்கு அன்பானவர்கள்னு தெரியும். அவங்கள ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு அவங்க 4 பேரை திரட்டி கொலை பண்றாங்க, என்ன உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறதெல்லாம் நம்ம நகைப்பா தான் நான் பார்க்குறேன். உண்மையாகவே அவரோடு நெருங்கி பழகியவர் எல்லோருக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனால் அதிர்ந்து கூட யாரிடத்திலும் பேசக்கூடியவர்கள் அல்ல. அதுவும் அண்ணன் கோபி நாயனாரின் மீது இன்னமும் அன்பு கொண்டு நேசிக்கக்கூடியவர்கள். ஜனநாயக சக்தியின் மீது இன்றைக்கும் புதிதாக களத்திற்கு வரோம். இப்போ நாங்கள்லாம் புதிய பேச்சாளர்களாக தான் களத்திற்கு வரோம். எங்களை அரவணைத்து ஆரத்தழுவி எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் வாசிப்புக்கு எங்களினுடைய தலித் அரசியலை பேசுவதற்கு, இங்க இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளை பேசுவதற்கு, இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகளை பேசுவதற்கு, கம்யூனிஸ்டுகளை தாண்டியும் அதிக புரிதலை கொண்டு எங்களுக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அவங்க மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இந்த அளவிற்கு சமூகத்தில் ஒரு மாற்றம் நிகழணும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற தன்னுடைய இளம் வயது ஆசைகளை எல்லாம் தூக்கி வைத்து விட்டு களத்துல போராடி கொண்டிருக்கிற ஒரு பெண்மணிக்கு அண்ணனாக இருந்து நீங்க தானே வழி நடத்தணும். வழி நடத்தாம அவங்க என்ன ஆள திரட்டுறாங்க, அதிகார வர்க்கத்திலிடம் இருப்பவர்களை ஏவ விட்டு என்னை கொலை செய்ய பார்க்குறாங்கிறதெல்லாம் உண்மையாகவே வார்த்தைக்கு மீறிய அல்லது அவர்களுடைய வயதுக்கு மீறிய, இத்தனை நாள் அவர் செயல்பட்ட அந்த செயல்பாட்டுக்கு மீறிய ஒரு வார்த்தையை வெளிப்படுத்திட்டாரோங்கிறத நான் நினைக்கிறேன். ஓகே, பல்வேறு கேள்விகளுக்கு நேரில் வந்து பதிலளிச்சதுக்கு நன்றி. நன்றி.